Hi traders, welcome you all. This is Nijal with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸை எப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அரௌண்ட் 25,556 ஆல்மோஸ்ட் ஒரு நேற்று க்ளோஸ்லேருந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராப்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா 25,457லேருந்து 25,512 அண்ட் நம்ம மீடியன் லெவல் இன்றைக்கி 25577. ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம R1 பக்கத்தில் தான் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் கரெக்டாக பின் பாயிண்ட் நம்ம R1 ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்தது, ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்தது. நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓகே, லைக் என்ன சொல்கிறது, ரிஸ்கி பிளேயர்ஸு ஓகே அவங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ரிஜெக்ஷன் பார்த்துட்டேன், ஓகே நம்ம அப்பர் ட்ராப் ஜோன் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஃப்ரெஷர்ஸு பிகினர்ஸு சேஃப் ட்ரேடர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு விட்டுருங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஸ்டார்ட்டு மார்க்கெட்டு 9, இந்த கேண்டலில் தான் 9:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்தது, பார்த்திங்கன்னா 9:30 கேண்டில் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. நம்ம ட்ராப் ஜோன் விட்டு வெளியே பிரேக் ஆயிடுச்சு அண்ட் அடுத்த கேண்டில் அந்த ஹையை பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஒரே கேண்டிலில் நம்ம 10% அச்சீவ்டு. அண்ட் அதை ட்ரெயில் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணி அடுத்த டார்கெட்டு என்ன பார்த்தீங்கன்னா R1. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின் பாயிண்ட் நம்ம R1 அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி பாருங்கள், ஒரு சிங்கிள் கேண்டில் எகெயின் டுக் சப்போர்ட் அட்ட நம்ம அப்பர் ட்ராப் ஜோன். எகெயின் இந்த ட்ரேடை விட்டுருந்தாங்கன்னா அடுத்த ட்ரேடு எகெயின் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்தது, எகெயின் வந்தது, எகெயின் 10%, ஈஸியாக 20%, 2 ட்ரேடு. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ட்ரேடு பர் டே, பிகாஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிகாஸ் புக் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா 2 ட்ரேடும் வந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியனு 25577, நம்ம மீடியன் லெவலு ரொம்ப பவர்ஃபுல்லு. பிகாஸ் அந்த அடுத்த ட்ரேடு நம்ம எடுக்கணுன்னா இந்த மீடியனை ஒரு பெரிய கேண்டில் க்ளோஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ரேடு ஹோல்ட் பண்ண முடியும். இல்லைன்னா மீடியனை பிரேக் ஆகாத வரைக்கும், பிகாஸ் அங்கே தான் ஆப்ரேட்டர்ஸு இன்ஸ்டிடியூஷன்ஸு செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து எவ்வளோ பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கேருந்து அவங்க சைட்லேருந்து செல் பண்ணுவாங்க, எகெயின் மார்க்கெட் கீழே தான் விழும். ஸோ இங்கே சப்போர்ட் இருக்க ஸ்கேல்ப் பண்ணுங்க நம்ம. ஓகே 2 ட்ரேட் முடிஞ்சிச்சு, பர் டே க்ளோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கரெக்டாக இந்த கேண்டில் வந்தோன்னா தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு பேரிஷன். பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேனு கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில். அண்ட் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் செல்லர்ஸு. ஸோ இந்த கேண்டில் கீழே ட்ரிகரு நம்ம நார்மலி ஓகே நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வரைக்கும். பட் அதையும் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து எடுத்து 100 பாயிண்ட்ஸ் 110 பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பியில். ஸோ குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி நல்லா எடுத்திருப்பாங்க. நான் என்னோடய ரிவ்யூ சொல்லியிருந்தேன் நம்மளோட ஒரு ஐடியல் ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,500 550 சொன்னேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கரெக்டாக இன்றைக்கி ரெண்டுமே நான் சொன்ன ப்ரீமியத்தோட கீழே தான் இருந்தது. ஸோ ஒன்ஸு அந்த ப்ரீமியம் பிரேக் ஆகணுன்னா அரௌண்ட் 20 to 25% ஈஸியாக வந்தது. ஸோ ஹோப்பாக இன்றைக்கி எல்லோரும் நல்லா ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ ரெகுலராக இது பார்த்து மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ரூல்ஸ் எழுதி வச்சுங்க சிஸ்டத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி டெய்லி 1 ட்ரேட், பிகாஸ் ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே விட்டுருந்துருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைட்வேஸ். பட் நம்ம லெவல்ஸ் படி ட்ரேடு நான் சொல்லியிருக்கேன், வித்தின் 1 hour நம்ம ட்ரேட் முடிஞ்சிடும், ஈஸியாக 10% அச்சீவ் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா ரியல் மணியில் இருக்கிற ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணிங்க. அந்த ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு சைக்காலஜி அதுதான் மெயின். ட்ரேடர் க்ரீடினஸ் பார்த்தீங்கன்னா அது கில்ஸ் த ட்ரேடர். நம்ம ஓவராக பேராசைப்பட்டு ஓகே இன்றைக்கே நாளைக்கே லட்சாதிபதி ஆயிடலான்னு பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம்னா முடியாது. அப்போது அது உங்களுக்கு கிடையாது ட்ரேடிங்கு. ஸோ எப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ டெய்லி ஒரு ட்ரேடு இல்லை மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீடினஸ்ஸு அது இருக்கக்கூடாது. டெய்லி வாங்க ஓகே இவ்வளோதான் ஒரு ஓகே எனக்கு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் போதும், ஓகே ஃபஸ்ட்டு வந்துச்சு ட்ரேடு, ஓகே இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். அந்த ஒரு 10% மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ட்ரேடிங் டேஸ் வரும். அதில் ஒரு 15 நம்ம பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 hourல நம்ம ட்ரேடு முடிஞ்சிடும்.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா பார்க்கலாம், ட்ரேடிங் புக்ஸ். ஓகே, ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ட்ரேடிங் நாலேஜ்க்கு புக்ஸு படிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். டெய்லி அந்த 10% 25 டேஸ் ட்ரேடிங் இருக்குன்னா 20 டேஸ் 20 × 10% 200% ROI வரும் உங்களுக்கு மந்த்லி. ஸோ யாருங்க கொடுப்பாங்க உங்களுக்கு? 1 ஹவரில் 10% சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. அதையும் இந்த 4 பாயிண்ட்டும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் சிஸ்டத்துக்கு மேலே ஒட்டி வச்சுங்க. அதை பார்த்துக்குங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்து முடித்த உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க சிஸ்டத்தை. ஓகே, இல்லைன்னா ரிஸ்க்கு முடியாது, இல்லை உங்கள் கேபிட்டல் எல்லாத்தையும் வைப் பண்ணிவிடுவீங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை க்ளோஸ்ட் அரவுண்ட் அட் 25,493. கேண்டில் லாஸ்ட்டாக கொண்டு வந்து ஒரு பேரிஷ். பட் அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ட்ராப் ஸோனும் பிரேக் ஆகிடுச்சு, இங்கேயும் வந்தது ட்ரேடு. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பின் பாயிண்ட் நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா கரெக்டாக பர்ஃபெக்ட் ஸ்பாட். அங்கே இருந்தால் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எகெயின் வெண்ட் அப் டு அவர் அப்பர் ட்ராப் ஸோன், எகெயின் உள்ளே வந்தது. நீங்கள் ஒரு நாள் இருந்தீங்க, நீங்கள் லாஸ்ட்டு 5-10 டேஸ் வீடியோஸ் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, அண்ட் ஸோ நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி பார்க்குறது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 26. இன்றைக்கி ஓப்பனோட கீழே தான் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஒரு ஸ்ட்ரென்த்து காமிக்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் மீன்ஸ் ஃபஸ்ட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் போயிடுச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் கொடுத்தாங்க. அண்ட் ப்ரீவியஸும் அங்கே சப்போர்ட் எடுத்தது. அண்ட் எகெயின் இங்கேயே தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட்டு வீக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் எகெயின் லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் எகெயின் பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ண பார்த்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் இல்லை லாஸ்ட் 2 டேஸாக சொல்லியிருந்தேன் மார்க்கெட் எங்கேயுமே, பிகாஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சு அதுக்குள்ளேயே தான், இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருக்குது. ஸோ ஒரு சைட்வேஸு, பிகாஸ் ஏதாச்சும் ஒரு நியூஸுக்கு வெயிட் பண்ணணும். ஒன்று கீழே பிரேக் ஆகணும், இல்லை மேலே பிரேக் ஆகணும். மேபி ஏதாச்சும் ஒரு நாள் மேபி இந்த யூஎஸ் ஈரான் வார் அது வேறு இருக்குது, அதனால அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அது வார் கீரை எதனா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்று மேலே ஓப்பன் ஆவாங்க, ஒன்று கீழே போயிடுவாங்க. ஸோ ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு லாஸ்ட்டு இந்த சப்போர்ட்டு ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் போகும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு 10 லைனு, ஒரு 10 லைன் வரைவோம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் ஆகுதோ அப்போது we can see மேலே ஒரு மூமெண்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கேயே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது, இன்னும் பிரேக் ஆகும். பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது தெரியும். வேர்ஸ் மேலே போயிடுச்சு, அப்புறம் வேர்ஸு பாருங்கள் குட்டி ஆகிட்டு வருது. ஸோ எவ்வளோ குட்டி ஆகிட்டு வருதோ அது ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு சைடில் கொடுக்க போகுது, இல்லை அது வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒன்று மீன்ஸ் பிரேக். இது பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 வாட்டி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல சுற்றியில் ஒரு 4 வாட்டி அடிச்சிட்டோன்னா அது உடஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் அடி வாங்கியாச்சு பிளேட்டு. மேபி கீழே விழலாம், இல்லை பல்காக மார்க்கெட்டுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் என்ன பண்ணணுன்னா மார்க்கெட்டு ஒரு நாள் சடனாக கேப் டவுனு கீழே கொண்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை ஓகே ஸ்டில் பவர் புல்லிஷாக இருந்ததுன்னா இதுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு நாள் மேலே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸில் கூட ட்ரேட் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க. ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணுன்னா சி சைடில் போகலாம். அண்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்கும். 25 இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 25,400 ரேஞ்சு இதுதான் சப்போர்ட். அது பிரேக் ஆகிடுச்சுன்னா எகெயின் பட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன டார்கெட் தான். ஸோ 25,400 பிரேக் ஆகிடுச்சுன்னா அரௌண்ட் 25 இந்த மெயின் இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 25,300 322
ஸோ கீழே ஃப்ளாட்டு இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 25,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஓகே, பையர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், மேலே போகிறதுக்கு சான்ஸு. பட் இந்த லெவலையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கீழே போயிடும். ஓகே, ஸோ இதான் நாளைக்குள்ள லெவல்ஸு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பார்த்து. ஓகே, அண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிங்க. தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். லைக் ட்ராப் ஜோன், மீடியன், மேஜர் ரெசிஸ்டன்ஸு, மேஜர் சப்போர்ட், அந்த லெவல்ஸ் எல்லாமே அதில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ. See you in the next video.